Hi students, Object Oriented Analysis and Design Lab. Lab code is 8582. Fourth exercise is Stock Maintenance System. The use case diagram, class diagram, sequence diagram, collaboration diagram, activity diagram. இந்த எக்ஸசைஸில் சீக்வன்ஸ் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ சீக்வன்ஸ் டயக்ராம்னாலே இங்கே சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த மூணு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, கஸ்டமர், ஸ்டாக் ஹோல்டர்னு. இந்த மூணு ஆப்ஜெக்ட்ஸும் எப்படி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ், என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுது. ஸோ அது என்ன சீக்வன்ஸ், கரெக்டாக சீக்வன்ஸ் ஃபார்மேட்டில் ஒர்க் பண்ணும். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனை சொல்லுது, அதான் சீக்வன்ஸ் டயக்ராம். அதுவும் டைம் பேஸ் பண்ணி எந்த டைமுக்குள்ளே என்ன ஒர்க் நடக்கு, அடுத்த டைமில் அடுத்து என்ன ப்ராசஸ் நடக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுதான் சீக்வன்ஸ் டயக்ராம். ஸோ கொலாபரேஷன் டயக்ராமும் சீக்வன்ஸ் டயக்ராமும் சேமாக தான் இருக்கும். ஆனால் கொலாபரேஷன் டயக்ராமில் இந்த டைமிங்ஸ் இருக்காது. பர்டிகுலர் டைமில் இந்த ப்ராசஸ் நடக்கும், அடுத்து இந்த டைமில் இந்த ப்ராசஸ் நடக்குங்கிறது கொலாபரேஷன் டயக்ராமில் இருக்காது. ஆனால் சீக்வன்ஸ் டயக்ராமில் இதுதான் டைம் லைன், இந்த பார் போட்டிருக்குது. நான் சீக்வன்ஸ் டயக்ராம் எடுத்து காட்டுறேன். ஸோ ஃபைலில் நம்ம நியூ ப்ரொஃபைல் எடுக்கலாம். நியூ ப்ரொஃபைல் எடுத்தோம்னாலே டிஃபால்ட்டாக நமக்கு கிளாஸ் டயக்ராம் தான் இருக்கும். இந்த ஃபோர்த் எக்ஸசைஸில் கிளாஸ் டயக்ராம் நம்ம சீக்வன்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். ஸோ சீக்வன்ஸ் டயக்ராம் செலக்ட் பண்ணிக்கலாம். இதாக இருக்குது, இதுதான் ஒவ்வொரு ஆப்ஜெக்டை ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த பாக்ஸ். ஸோ டைம் லைனோட வருது. இந்த வெர்டிகல் பார் டைம் லைன். இந்த டைமில் என்ன ப்ராசஸ் நடக்கு, அடுத்த டைமில் என்ன ப்ராசஸ் நடக்கு அப்படிங்கிற சீக்வன்ஸ் ஃபார்மேட்டில் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட். 3 ஆப்ஜெக்ட் இருக்குது: கஸ்டமர், ஸ்டாக் டீலர், சென்ட்ரல் ஸ்டாக் சிஸ்டம். இதில் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு டைப் பண்ணலாம். சீக்வன்ஸ் டயக்ராமில் நம்ம இங்கே கீழே தான் டைப் பண்ணணும். சீக்வன்ஸ் டயக்ராமில் மேலே டைப் பண்ணால் நமக்கு டைப் ஆகாது. இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே நேம் இருக்குது இல்லையா, இந்த கீழே இருக்கிற நேம் பாக்ஸில் தான் நம்ம டைப் பண்ணணும். கஸ்டமர், இது ஒரு ஆப்ஜெக்ட். அடுத்து ஸ்டாக் டீலர், அடுத்த ஆப்ஜெக்ட் சென்ட்ரல் ஸ்டாக் சிஸ்டம். சீக்வன்ஸ் டயக்ராமில் கீழே இருக்கிற அந்த பாக்ஸில் தான் டைப் பண்ணணும். மேலே டைப் பண்ணால் உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரெக்டாங்குலர் பாக்ஸ், எதுவும் இந்த மாதிரி பாக்ஸ் எதுவும் வேணும், டெக்ஸ்ட் எதுவும் டைப் பண்ணணுன்னா நம்ம எதாவது எடுத்துக்கலாம். இது ப்ரூம், இது நீ கிளாஸிஃபையர் ரோல். ஸோ என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் அல்ல என்னென்ன கிளாஸ், இது ஒரு கிளாஸ், இந்த மாதிரி கிளாஸ் இருக்குது. இது நியூ கால் ஆக்ஷன். இப்போது இந்த கிளாஸை கால் பண்ணுதுன்னா ஸோ நம்ம நியூ கால் ஆக்ஷன் எடுத்துக்கணும். நியூ சென்ட் ஆக்ஷன்னா பர்டிகுலர் கிளாஸ்லேருந்து திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணோம் இல்லையா, ரிப்ளை பண்ணோம் இல்லையா இந்த கஸ்டமருக்கு. இந்த ஸ்டாக் டீலர்லேருந்து கஸ்டமருக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சுன்னா நம்ம இந்த ஆப்ஷன் எடுத்துக்கணும், சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அது பக்கத்தில் கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நியூ சென்ட் ஆக்ஷன், ரிப்ளை ஆக்ஷன். நியூ ரிட்டர்ன் ஆக்ஷன், ஏதாவது ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா ரிட்டர்ன் ஆக்ஷன். சென்ட் பண்ணிச்சுன்னா சென்ட் ஆக்ஷன். புதுசாக இதே மாதிரி புது கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன். நியூ டெஸ்ட்ராய் ஆக்ஷன்ஸ், இந்த ப்ராசஸ் அல்லது இந்த கிளாஸ் இப்போ முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நியூ டெஸ்ட்ராய் ஆக்ஷன் எடுப்போம்.
எப்படி ட்ரா பண்ணுற பார்க்கலாம். பர்ச்சேஸ் ஆர்டர், கஸ்டமர் வந்து ஸ்டாக் டீலர்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அப்போ இது வந்து நம்ம கால் ஆக்ஷன் ஒரு அந்த இதை கிளிக் பண்ணிடணும். அந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க. செல்ஃப் கால், இது செல்ஃப் கால், இது வேண்டாம். இது வந்து செல்ஃப் கால்னால் இங்கே பர்டிகுலர் கிளாஸ்லேருந்து இந்த கிளாஸ்க்கு போகுது. ஸோ அதே கிளாஸ்லேருந்து உடனே ரிப்ளை வருது. ஸோ கால் ஃபங்க்ஷன் இது நமக்கு இந்த இடத்துல கால் ஃபங்க்ஷன் நடக்கலை, அதனால் இது வேண்டாம். செல்ஃப் கால் ஃபங்க்ஷன் நடக்கலை. ஜஸ்ட் ஆர்டர் பண்ணுறாங்க. கஸ்டமர் இருக்கிற கிளாசிஃபையர் வந்து ஸ்டாக் டீலருக்கு ஆர்டர் பண்ணுறாங்க. பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ சென்ட் ஆக்ஷன் சென்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இதெல்லாம் டைப் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் ஆர்டர், இது சென்ட் பண்ணுறாங்க. பர்ச்சேஸ் ஆர்டர் இங்கே டைப் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக் டீலர் சென்ட்ரல் ஸ்டாக் சிஸ்டம்கிட்ட வெரிஃபை ஆர்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் சென்ட் தான். வெரிஃபை ஆர்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இதுதான் ரிப்ளை அனுப்புகிறாங்க. ஸோ வெரிஃபை ஆர்டர்னு ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போது சென்ட்ரல் ஸ்டாக் சிஸ்டம்லேருந்து ஏதோ ரிப்ளை பண்ணுறாங்க, அதில் ரிட்டர்ன் மெசேஜ் ஏதோ சென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆர்டர் வேலிடாக இருக்குது அப்படின்னு. ஸோ ரிட்டர்ன் மெசேஜ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நியூ ரிட்டர்ன் ஆக்ஷன் இந்த ஆரோ எடுத்துக்கணும். ஆர்டர் வேலிட். அடுத்த ஸ்டெப்பு கிவ் பேமெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ ஸ்டாக் டீலர் கஸ்டமருக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அதனால் நம்ம ரிட்டர்ன் மெசேஜ் எடுத்துக்கணும். ரிட்டர்ன் ஆரோ இதுக்கு பக்கத்தில் கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நியூ ரிட்டர்ன் ஆக்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம இந்த சைடு கர்சரை வச்சு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறாங்க. கிவ் பேமெண்ட் டீட்டெயில்ஸ். அடுத்த ஸ்டெப்பில் கஸ்டமர் ஸ்டாக் டீலருக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணுறாங்க. கால்பேக் ஆக்சுவலி இந்த ப்ராசஸில் நடக்கலை. கால்பேக் ஏதாவது வர்ற எக்ஸசைஸில் கால்பேக் இருந்தது, டெஸ்ட்ராய் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த 2 டூல்ஸையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ வந்து கஸ்டமர்லேருந்து ஸ்டாக் டீலர் கிளாஸுக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கால் ஆக்ஷன், இது சென்ட் ஆக்ஷன். ஸோ சென்ட் ஆக்ஷன் எடுத்துக்கலாம். பேமெண்ட். ஸோ இந்த ஒரு டயக்ராமில் என்னென்ன டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணுறோமோ இதுதான் 7 டயக்ராம்ஸ்லேயும் வரும். இப்போ இந்த சீக்வன்ஸ் டயக்ராமுக்கு எப்படி கிளாஸ் டயக்ராம் ட்ரா பண்ணுவீங்கன்னா 3 கிளாஸ் இருக்கும். கஸ்டமர்னு ஒரு கிளாஸு, ஸ்டாக் டீலர்னு ஒரு கிளாஸு, சென்ட்ரல் ஸ்டாக் சிஸ்டம்னு ஒரு கிளாஸு. ஸோ இந்த கிளாஸில் ஒரு சில மெத்தட்ஸ் வச்சுருப்பீங்க. ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னா இந்த பர்ச்சேஸ் ஆர்டருங்கிறது கஸ்டமருக்கு கீழே இருக்கும். ஸோ இதுதான் மெயின் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நடக்கு. இதில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குதோ இதே தான் யூஸ் கேஸ் டயக்ராம்லையும் நமக்கு வந்து இருக்கும். யூஸ் கேஸ் டயக்ராமில் அப்போ ஆக்டர்ஸ் அல்லது யூசர் யார் இருப்பாங்கன்னா கஸ்டமருங்கிற யூசர் இருப்பாங்க, சென்ட்ரல் ஸ்டாக் சிஸ்டம்னு ஒரு ஆக்டர் இருப்பாங்க. ஸோ நடுவில் நிறைய நமக்கு யூஸ் கேஸ் சிஸ்டம் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிற யூஸ் கேசஸ் இருக்கும். ஸோ ஒரு டயக்ராம்ஸில் என்ன மேட்டர் இருக்குதோ அதுதான் எல்லா டயக்ராம்ஸ்லையும் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். பேமெண்ட் கொடுத்தாச்சு. என்டர் பேமெண்ட். ஸோ ஸ்டாக் டீலர் சென்ட்ரல் ஸ்டாக் சிஸ்டம்க்கு பேமெண்ட்டை மறுபடியும் என்ட்ரு பண்ணுறாங்க.
ஸ்டாக் சிஸ்டம்லேருந்து ஸ்டாக் டீலருக்கு பில்லு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. பில்லை பிரிண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே டெலிவரி ஆகுது. ஸ்டாக் டீலர்லேருந்து கஸ்டமருக்கு டெலிவரி ஆகுது. ஸோ இது ரிட்டர்ன், அதனால் நம்ம ரிட்டர்ன் டூல் எடுத்துக்கணும். ஓகேவா? இங்கேருந்து இங்கே அவ்வளோதான். சீக்வன்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இந்த டயக்ராமில் நமக்கு இந்த டெஸ்ட்ராய் இது தேவையில்லை. நியூ டெஸ்ட்ராய் ஆக்ஷன், கால் பேக்கும் ஆக்ஷனும் தேவையில்லை. ஸோ கால் பேக் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம். ஸோ ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு அவங்க ஒரு சென்டு கொடுத்து உடனே அதுலேருந்து பேக் ரிட்டர்ன் மெசேஜ் வர்றதுக்கு நம்ம கால் பேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டயக்ராமில் தேவையில்லை, அதனால் நான் அதை செலக்ட் பண்ணி டிலீட் கொடுத்துட்றேன். ஆக்டிவிட்டி டயக்ராமில் அப்படி கொடுத்தா டிலீட் ஆகாது. அந்த மாதிரி டைமில் கீபோர்டில் அல்ட்டும் ப்ளஸ் டிலீட் ரெண்டுக்கையும் சேர்த்து ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணோன்னா டிலீட் ஆயிடும். அப்புறம் டெஸ்ட்ராய் ஆப்ஷனையும் நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. நியூ டெஸ்ட்ராய் ஆக்ஷன். இப்போ இந்த கிளாஸுடைய ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல டெஸ்ட்ராய் கொடுத்துடணும். டெஸ்ட்ராய்னா அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு இதுக்கப்புறம் வந்து ஒர்க்கு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இந்த டூல் எடுத்து இதை டெஸ்ட்ராய் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் கிளாஸு அந்த ப்ராசஸில் ஒர்க் ஆகாது. நான் புதுசாக ஒரு கிளாஸ் எடுத்து வச்சு காட்டுறேன். அவ்வளோ டெஸ்ட்ராய்.